எந்த அரசு அலுவலகத்தில் மொழி பிரச்சனையை அதிகம் சந்திக்கிறீர்கள் என்பது குறித்த கேள்விக்கு மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். மத்திய அரசு கண்டுள்ள இருக்கிற வங்கியில் அனைத்து வங்கிகளிலும் இன்னைக்கு என்னன்னா பிரசாந்த மொழியில சேர்ந்த நபர்கள் தான் வேலை செய்யறாங்க. பிரசாந்த மொழியில் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வங்கிக்கு கேரளாவில் இருக்கிற பணியாளர்களும் ஹிந்திக்கார பணியாளரும் இங்கே இருக்காங்க. என்னன்னா இங்கே இந்த கம்பம் பகுதி சார்ந்து இந்த சுற்றி வட்டார பகுதியில் கிராம சார்ந்த பகுதிகள், இந்த கிராம சார்ந்த பகுதிகளாக இருக்கும்போது ஒரு படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இங்கே வர்றாங்க. அப்போ அவங்ககிட்ட எளிதாக பேசி புரிய வைக்க அவங்களாலையும் முடியல, இவங்களாலையும் தெரிஞ்சுக்கிற முடியல. அதனால என்னன்னா வருங்காலங்களில் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழிகள் பேசக்கூடிய நபர்களை பணிக்கு அமர்த்தினா இந்த பாமர மக்களுக்கு எந்த ஈஸியாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ஜங்ஷன், இது போஸ்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி எந்த ஒரு இது போனாலும் அங்கே போனால் மேக்ஸிமம் ஹிந்திக்காரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அங்கே ஹிந்தி நம்ம மக்கள்லாம் பாமர மக்கள் படித்தவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஹிந்திலாம் தெரியாது, இங்கிலீஷே மேக்ஸிமம் தெரியாது, எழுத படிக்க தெரியாத மக்கள் தான் நம்ம மக்கள் அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த மாதிரி அலுவலகங்களில் பார்த்தோம்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போகிறாங்களாம் சில பேருக்கு. அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கும் எனக்கு காசு பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு உண்டான பணத்தை எடுக்கிறதுக்கே அவங்களால முடியாமல் இருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையும் தமிழ் நம்ம தாய்மொழியை எல்லா இடத்துலையும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மொழி பிரச்சனை என்பது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தோள்கட்டில் தொடங்கி இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு அவசரமா ஒரு சிகிச்சைக்கு போனா கூட அவங்க ஐயோ அம்மான்னு பதறுகிற சூழலில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கியான்னு கேட்கிற சூழல் வந்துருச்சுனாலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் மருத்துவமனையில் இருக்கு. அதே மாதிரி ரயில்வேல போனோம்னா இன்னைக்கு ரயில்வேல பயணப்படுகிற மக்கள் அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க. அதிகாரிகள் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஆகவே தமிழக அரசாங்கம் இதை உடனடியாக கவனம் செலுத்தணும். பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு தமிழ் மொழி படித்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை தமிழருக்கே என்ற குரல் என்பது நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிற குரல். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் துவங்கி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அரசு துறை வரைக்கும் தமிழ் மொழியை படித்தவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும். மக்கள் குரல் பகுதியில் தேனி மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.